ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ALO-V7 ப்ரீடெர்ம் மாடலை வச்சு எப்படி வந்து ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ALO-V7 மாடலில் கஸ்டமாக ட்ரை பண்ண போகிறோம். எந்த டேட்டா செட் இருக்குன்னா வெப்பன் ரிடக்ஷன் டேட்டா செட். இந்த வெப்பன் ரிடக்ஷன் டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப்பாக வந்து வெப்பன் இருக்குது. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னு இருக்கும், நைஃப் இருக்கும், மொபைல் ஃபோன் இருக்கும், கார்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைன் பண்ணி அதை வந்து ரிடக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இதை ட்ரைன் பண்ணுறதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னா கூகுள் கொலாப் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இங்கே போய்ட்டு நான் கூகுள் கொலாப் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் கொலாப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கூகுள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானுடைய ஐடி. நீங்கள் பைத்தான் கோடு மட்டும் தான் இதில் டெவலப் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும். நம்ம எந்த பேக்கேஜஸும் VS கோடில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் ஐடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் டிரைவ் வந்து மோட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாப் நோட் புக்கில் ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நம்ம நோட் புக் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய ட்ரைனான ஃபைல்ஸு ரிமைனிங் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். ஸோ அதனால தான் கூகுள் டிரைவ் மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா GPU வந்து ஃப்ரீயாக தராங்க. இந்த GPUன்றது வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் அல்கோரிதம் வந்து ட்ரைன் பண்ணுறோம், டீப் லேர்னிங் மாடல் வந்து ட்ரைன் பண்ணுறோம்னா நம்ம ட்ரைனிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இது எத்தனை ஹவர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GPU வந்து காலி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு டீப் லேர்னிங் மாடல்னாலும் ஸ்மால் டேட்டா செட்டை வச்சு நம்ம என்னென்னா ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். இந்த ALO-V7 கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே நம்ம பற்றி பார்த்துருந்தோம். ஹைப்பர் பேராமீட்டர், அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ்லாம் இருக்கும், டைட்டல் சர்வர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல், அதுக்கப்புறம் ELO, அதுக்கப்புறம் காமன்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ALO-V7 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் APK. இது வந்து பார்த்தீங்கன்னா MQTT ப்ரோட்டோக்காலோட APK. இந்த இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ALO-V7 மாடலை இந்த வெப்பன் ரிடக்ஷனுக்கு ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேன். அதான் இந்த base.pt. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் டிடக்ஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இன்ஃபரன்ஸ் கோடு. ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட கோடும் இதோட கோடும் ஜஸ்ட்டு சிமிலர் தான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோடைய 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் requirements.txt. இது வந்து APK. இது வந்து பார்த்தீங்கன்னா MQTT ஆப்பு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ரிடக்ஷன் IPM ஃபைலு. இந்த ஃபைலை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி ட்ராக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டர்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஃபோல்டர், இந்த சோர்ஸ் கோட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு எப்படி வந்து ரன் பண்ணுறது, ட்ரைன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட இன்ஃபரன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது ட்ரைனான மாடல் வச்சு அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா டேட்டா செட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் போயிட்டு சோகாஸ் வெப்பன் ரிடக்ஷன் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இதோட அஃபிஷியலோட லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா OD வெப்பன் ரிடக்ஷன் சோகாஸ் ரிடக்ஷன் டேட்டா செட்டு எந்த வெப்சைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செட் நிஞ்சால ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னா இதோட டேட்டாஸோட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் இன்ட்ரடியூஸ்டு OD வெப்பன் ரிடக்ஷன் சோகாஸ் ரிடக்ஷன் டேட்டா செட்டு. இதில் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 5859 டேட்டா செட் வந்துருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்துருக்கு வித் லேபிளோட இருக்குது. அனோட்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பவுண்டிங் பாக்ஸ் அனோட்டேஷன் அதோடைய கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன கிளாஸஸ் வந்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து கிளாஸ் வந்துருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைவு, பிஸ்டன். இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா ATM கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோனிட்டரோ, இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோனிட்டரோன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா பர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுன்னு வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் டேட்டா செட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி டிவைடட் இன்டூ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னா 5002 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 857 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். இதோட அப்ளிகேஷன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்க தருவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்னு, பிஸ்டல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம சிசிடிவி கேமரா வச்சு அதை டிடக்ஷன் பண்ணி அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து இன்டிமேஷன் வந்து நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல், கன் இந்த மாதிரி எடுத்து வந்து கொள்ளையடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்னென்னா இந்த வெப்பன் டிடக்ஷன் அப்ளிகேஷன் வச்சு நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்க எடுத்து வருவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம என்னென்னா சிசிடிவி கேமரா வச்சு அவங்க வெப்பன் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றத டிடெக்ஷன் பண்ணி நம்ம நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனருக்கோ நம்ம என்ன பண்ணலாம்னா சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸோட சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட்டா செட்டு அது கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸு, அப்புறம் பில்லட்னா வந்து பார்த்திங்கன்னா மணி மென்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டில் இருக்க நைஃப் இருக்குது, இது கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷோட நேமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனோட்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி அனோட்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட்டில் இருக்க இமேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இமேஜஸ் வந்து இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. 2277 இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நைஃப்பில் இருக்குது. எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ ஒரு இமேஜஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நைஃப் வந்து 2 வாட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2349 ஆப்ஜெக்ட் அப்படின்றது மென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா 1510 இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் 715. அதுக்கப்புறம் மானிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6111. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 482. டார்ஜெட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 279 தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் செட் லெவலத்தில் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் எவ்ரி கிளாஸஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அது. ஸோ இதோட அஃபீஷியல் வந்து கிட்டப் ரெபாசிட்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கிட்டப் ரெபாசிட்டரி. ஸோ இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்பன் சிமிலர், அதுக்கப்புறம் சோகாஸ் வெப்பன் டிடக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ்ஸு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக டேட்டா செட்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நம்ம கோடுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இந்த கூகுள் ட்ரைவ் எதுக்காக மவுண்ட் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் கொலாப் நோட் இருக்குன்னா அது இதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில் இருந்தாகும். ப்ளஸ் அதோடைய டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்திங்கன்னா ரேம் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ரேம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரி எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் கொலாப் நோட்புக்கில் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்பரரி மெமரி தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் புக் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு இன்டர்நெட்னாலேயோ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதனால் என்ன ஆகும்னா நமக்கு டேட்டா வந்து போய்டும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா கூகுள் ட்ரைவ் மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ட்ரைவ் வந்து பர்பஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா செட்டை வந்து கலெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப் லேர்னிங்கில் இருக்க ஒரு மாடல்ஸ், அந்த மாடல்ஸை பற்றி நம்ம என்னென்னா இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, NLP ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஜெனரேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இதுதான் வந்து காமன் ஃப்ளோ. டேட்டா செட்டை வந்து கலெக்ஷன் பண்ணுறது, டேட்டா செட்டை வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ணுறது,
ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாடல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. மாடல் இம்ப்ளிமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் மாடல் வந்து வேலிடேஷன், எவாலுவேஷன் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடல் சப்போஸ் அக்யூரசிலாம் கம்மியாக இருக்குன்னா நம்ம மாடல் என்ன பண்ணணும்னா ஃபைன் டியூன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடலோட அக்யூரசியை நம்ம என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா அந்த ட்ரெயினான மாடலை வச்சு நம்ம மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃப்ளோ எல்லா டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸும், மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டும், NLP ப்ராஜெக்ட்டும், ஜெனரேட்டிவ் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட்டை வந்து கலெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ டேட்டா செட்டை எங்கேருந்து கலெக்ஷன் வந்து பண்ண போகிறோம்னா இந்த GitHub ரெபோசிட்டரியிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோன் பண்ண போகிறோம். எந்த கமெண்ட் வச்சு பண்ண போகிறோம்னா கிட்டோட கமெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து க்ளோன் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளோன் ஆகிடும். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டேட்டா செட்டை தான் நம்ம எடுத்து நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் டேட்டா செட்டை எடுத்து ட்ரைன் பண்ணோம்னா ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி நேரம் 10 மணி நேரம் போகும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபி வந்து பார்த்திங்கன்னா காலியிடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட்லேருந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது செக் பண்ணோம் இந்த நேமில் வந்து ஃபோல்டர் இருக்கான்னு. ஃபோல்டர் இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் வந்து கூகுள் ட்ரைவில் க்ரியேட் ஆகும். என்ன நேமில் வந்து க்ரியேட் ஆகும்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஃபோல்டருக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஃபோல்டருக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ரிடக்ஷன் சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டா செட் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து அந்த நேமை மட்டும் ரீநேம் பண்ணிட்டோம். எதுக்காகனா இந்த அண்டர்ஸ்கோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அக்சஸ் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிக்கிறோன்னா ஜஸ்ட் வந்து ரீநேம் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா செட்டு டவுன்லோட் ஆன டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா கூகுள் ட்ரைவ் வந்து மூவ் பண்ணிடுறோம். எந்த மூவ் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட், ஓடி, வெப்பன் ரிடக்ஷன், வெப்பன் சிமிலர் அதுக்குள்ளே இருக்க சோக்கஸ் வெப்பன் ரிடக்ஷனில் LOV ஃபைலில் ஆப்ஜெக்ட் ட்ரைன் டேட்டா அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா வெப்பன் ரிடக்ஷனுக்குள்ளே மூவ் பண்ணிடுறோம். ப்ளஸ் அதோட டேட்டா செட் OML ஃபைலில் நம்ம என்னென்னா மூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா NVIDIAவோட GPUவோட வேர்ஷன் என்ன செக் பண்ணுறோம். வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா GPUவோட 0, Tesla 4 T4 GPU. இது வந்து பார்த்திங்கன்னா UID. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ALV7 கிட் ரெபாசிட்டரி இருக்குது பார்த்திங்களா. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோன் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் க்ளோன் பண்ணதுக்கப்புறம் CD மூவ் பண்ணிடுறோம். இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எதுக்குள்ளே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். கண்டென்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ALV7க்கு நம்ம டைரக்டரி வந்து மூவ் பண்ணிடுறோம் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுறோம். இந்த ALV7க்கு டார்ச் என்ன வேணும், நம்பை என்ன வேணும், ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இன்ஸ்டால் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஒர்க்கிங் டைரக்டரி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காக கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து ALV7க்கு நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை மூவ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ALV7ஓட ப்ரீட்ரெயின் மாடல் வந்து நம்ம டவுன்லோட் வந்து பண்ணுறோம். இந்த மாடல் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலோடைய இனிஷியல் வெயிட்ஸ் வந்து நம்ம வந்து அலகேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த GitHub ரெபாசிட்டரியில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரீட்ரெயினர் ALV7 டைனி மாடலை டவுன்லோட் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து விஷுவலைசேஷன் வந்து பண்ணுறோம். 25 இமேஜஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரேண்டமாக வந்து விஷுவலைசேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். ஐபிடில்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸோட பைத்தான் லைப்ரரி. இந்த லைப்ரரி என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸோ இமேஜஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிடில்ஸ். அப்புறம் OS மேட்லாப்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா வந்து விஷுவலைசேஷன் வந்து பண்ணுறதுக்காக. லைக் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக நம்ம மேட்லாப்ல வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரேண்டமாக 25 இமேஜஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோல்டருக்குள்ளே இருந்து எடுத்து டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். பில்லுன்றது பார்த்திங்கன்னா OpenCV மாதிரி ஒரு லைப்ரரி. அது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்காகவும் இமேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோல்டர் லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் இந்த ஃபோல்டர்லேருந்து நமக்கு இமேஜஸ் வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஒட்டுமொத்த இமேஜஸ்மே அதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறோம்னா லிஸ்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இமேஜஸ்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணுறோம். அதில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து கால் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இமேஜஸோட பேத்து, டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் சாம்பிள் இமேஜஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 25, 5 rows 5 columns தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் பார்த்து, டைட்டில், காலம் வந்து 5, நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,
அப்புறம் இந்த ஒட்டுமொத்த இமேஜஸுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷஃபிள் பண்ணிடுறோம். ஷஃபிள்னா ஜஸ்ட் வந்து குலுக்கி விட்டுர்றோம். அதோடைய இமேஜஸோட பேத்தோட பொசிஷன்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதுக்கப்புறம் மினிமம் நம்பர் ஆஃப் இமேஜஸ். நம்ம மினிமம் எவ்வளோ இமேஜஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோம்னா 25 இமேஜஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் ப்ளஸ் கால்ஸ் -1 இப்படி போட்டிங்கன்னா எத்தனை ரோ வேணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃபிகரோட சைஸ், இந்த ஒட்டுமொத்த டிஸ்ப்ளே பண்ண போகிறோட ஃபிகரோட சைஸ் வித் அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12x12. டைட்டில் வந்து இங்கே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இமேஜஸோட பார்த்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்வர்ட் வழியாக ஐட்ரேட் வந்து பண்ணுறோம். எவ்வளோ இமேஜஸ்னால் 25 இமேஜஸ். நம்பர் ஆஃப் இமேஜஸ் இங்கே இருக்குது பார்த்திங்களா 25. அந்த 25 இமேஜஸை ஃபார்வர்ட் வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இமேஜஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணதுக்கப்புறம் பிக்சல் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மேட்லாப் லைப்ரரி வச்சு டேட்டாவை விஷுவலைஸ் வந்து பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த இமேஜஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்மேட்லன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் டைட்டில் ஆக்சிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோ ஆக்சிஸில் பாயிண்ட் வந்து கிடைக்கும். வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். அது ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா விஷுவலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் என்ன பார்த்திங்கன்னா ரேண்டம் சாம்பிள் ஆஃப் இமேஜஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. 25 இமேஜஸ் 5 rows அண்ட் 5 columns. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டை எப்படி வந்து ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் ஸ்பிளிட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் லேர்னிங்கில் இருக்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, டீப் லேர்னிங்கில் இருக்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, NLPயில் இருக்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஜென்ரேட்டிவ் இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சில் வந்து ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுதுன்னா உங்களோட டேட்டா செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் வந்து ஸ்பிளிட் பண்ணணும். எந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா 70-30, 25-75, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80-20 இந்த ரேஷியோவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய டேட்டா செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வந்து இமேஜஸ் வந்து இருக்குன்னா அதில் நீங்கள் 800 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணலாம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 200 நீங்கள் வேலிடேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்காக இந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னா உங்களுடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ண டேட்டா செட்டுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷனுக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டேட்டா செட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாடல் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதில் ட்ரைனிங் செட்டை வச்சு இமேஜஸ் ட்ரைன் பண்ணுறதுனால ட்ரைனிங்கில் இருக்க எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து ஒரு ட்ரைன் பண்ணாத இமேஜஸ் வந்து கொடுக்குறீங்க, அதை ட்ரைன் பண்ணாத இமேஜஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் அது ப்ரிடிக்ட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நியூவாக இருக்கிற டேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ஏஐயோட மெயின் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. சப்போஸ் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னா உங்கள் மாடல் வந்து நல்லா ட்ரெயின் ஆகலை. அதில் என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த மாடல் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிட்டிங் வரும், ஓவர் ஃபிட்டிங். அண்டர் ஃபிட்டிங்னா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லேயே ஒழுங்காக பண்ணாது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிட்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ட்ரைனிங் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடும். அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா 95லேருந்து 99க்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 60%, 50%, 40% இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங் வந்து சொல்கிறாங்க. இந்த ஓவர் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபுல்லாக மக்கப் படிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ட்ரைனிங் செட்டை வந்து மக்கப் படிச்சிருச்சு, அதுக்கேற்ற மாதிரி அதை லேர்ன் பண்ணிச்சு, அவ்வளோதான். அது பேட்டர்னையோ ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லேர்ன் பண்ணல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிட்டிங், ஓவர் ஃபிட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணுறோம். என்னென்ன லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா OS ஷட்டில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் iMaterials வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது இமேஜஸையோ ஃபைல்ஸையோ அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டேட்டா செட்டை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து ஜஸ்ட் வந்து இமேஜஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா அதோடைய இமேஜஸ் வந்து இருக்கும். அதோடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் லேபிள் அனோட்டேஷன் பண்ணியிருப்பாங்களே அதோடைய இது எல்லாமே எங்கே இருக்கும்னா இந்த லேபிள்ஸ்குள்ளே இருக்கும். ஜஸ்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா TXT ஃபைல் ஃபார்மேட்டில் அதோடைய லேபிள் வந்து இருக்கும். லேபிள்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அதோடைய கிளாஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 0 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். என்ன நேமில் வந்து பார்த்திங்கன்னா வெப் அண்ட் டிடெக்ஷன் டேட்டா செட்டுன்னு சொல்லி பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த டேட்டா செட்டுக்குள்ளே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேபிள்ஸ். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ரியேட் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் இமேஜஸ், ட்ரைன் டேபிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மூவ் வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 500 இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 200 இமேஜஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேலிடேஷன் வந்து பண்ண போகிறோம்.
இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே ஷஃபிள் பண்ணிடுவோம். அந்த ஒட்டுமொத்த டேட்டாவும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஷஃபிள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க டைரக்ட்லி அக்சஸ் பண்ணி ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மூவ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த இதுக்குள்ளே ட்ரெயின் இதை ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் டாட் காப்பி பண்ணிடுறோம். இந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஃபோல்டருக்கு வந்து ஜஸ்ட் வந்து காப்பி ஆகிடும். இந்த இடத்துல நம்ம சோர்ஸோட ஃபைல் கொடுக்கணும், டெஸ்டினேஷனோட ஃபைல் வந்து இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூவ் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேபிள்ஸ்க்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து வேலிடேஷனுக்கான கோடு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்எம்எல் ஃபைல் இருக்கும், டேட்டா செட் டாட் ஒய்எம்எல் சொல்லிட்டு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம எங்கே கொடுத்துருக்கோன்னா நம்ம டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூகுள் ட்ரைவில் இருக்குது. ஸோ அதோடைய ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும், வெப் ரிடக்ஷன் டேட்டா செட் இமேஜஸ் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து 6, என்னென்ன நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டலு, ஸ்மார்ட் ஃபோனு, நைஃபு, மொனிட்டரோ, அதுக்கப்புறம் வெல்லெட்டு, அதுக்கப்புறம் டார்ச்செட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலோ V7 மாடலோட ட்ரைனிங் கோடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏலோவை பற்றி ஜஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஏலோ V7 எஸ்பெஷலி. ஸோ ஏலோ V7 ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏலோ V7 ஆர்கிடெக்சர். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய்ட்டு விசிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஏலோட ஆர்கிடெக்சர். இது வந்து யார் போட்டிருக்காங்கன்னா ரோபோஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஏலோனா என்னென்னு, ஏலோன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அல்காரிதம். வெர்ஷன் என்னென்னா V7. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா V6 இருக்குது, V5, 4, 3, 2 அந்த மாதிரி வெர்ஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டராக இருக்கும் கம்பேர் டு ஏலோ V5 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாகில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஏலோ பற்றி டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் டு ட்ரைனிங் ஏலோ. ஸோ நீங்கள் வந்து ஏலோ வந்து ட்ரைன் பண்ணிங்கன்னா இந்த டுட்டோரியல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஏலோ, ஏலோவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா யூ ஒன்லி லுக் ஒன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபுல் ஃபார்மு. வெர்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா 7. மாடல் இஸ் த லேட்டஸ்ட் இன் த ஃபேமிலி ஆஃப் ஏலோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கோடோக்குள்ளே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏலோ மாடல்ஸ் ஆர் சிங்கிள் ஸ்டார் டிடக்ஷன். சிங்கிள் ஸ்டார் டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம். சிங்கிள் ஸ்டார் டிடக்ஷன்றது என்ன பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் வந்து ஃப்ளோ ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டேஜ் டிடக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸே மல்டிபிள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் படி இந்த கன்வல்யூஷன் இந்த பேக் போனில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பேக் போன் ஃபீச்சர் பிரமிடு நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் ஃபீச்சர் பிரமிடு. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டேஜ் டிடக்டர், அது மல்டி ஷாட் டிடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. in a YOLO model, image frames are featureized. image frames நம்ம என்ன பண்ணுறோம்னா பிக்சல் டேட்டா தான் கொடுக்குறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 250 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிக்சல் டேட்டா மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் அதோடைய ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் பவுண்டிங் பாக்ஸ் ரீஜனும் செட்டு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா அந்த இமேஜஸ்க்குள்ளே இருக்க பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பவுண்டிங் பாக்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் போன். அதுக்கப்புறம் தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் கம்பைனடு அண்டு மிக்சர் இந்த நெக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த ஹெட் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நமக்கு என்னென்னா ஃபைனலாக வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கன்வல்யூஷன் பிளாக் தான். அண்டு தே ஆர் பாஸ்டு அலாங் டு த ஹெட் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ இது ஹெட் ஆஃப் த நெட்வொர்க் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் YOLO ப்ரிடிக்ட்ஸ் த லொக்கேஷன் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் அரௌண்ட் விச் பவுண்டிங் பாக்ஸ் ஷுட் பி டான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த பவுண்டிங் பாக்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் மட்டும் எடுக்கும். இந்த அவுட்டர் ரீச் பர்சன் வந்து சென்டரில் இருக்காங்கன்னா அந்த சென்டரில் பவுண்டிங் பாக்ஸை மட்டும் மாடல் வந்து லேர்ன் பண்ணி பர்சனாக வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத ஃபீச்சர்ஸை நம்ம என்னென்னா இந்த YOLO வந்து நமக்கு இந்த ஃபீச்சர் பிரமிடு நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் ஃபீச்சர் பிரமிடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் அந்த பர்சனுடைய இமேஜஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்னெட்டில் நடக்கிறது. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குன்னு உள்ள தெரியாது. சின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பாக்ஸ் அல்காரிதம். உள்ள எந்த ஃபில்டர் வந்து ஆக்டிவேட் ஆச்சு, என்ன ஃபீச்சர் எடுத்திருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா YOLO கண்டக்ட்ஸ் ஏ போஸ்ட் ப்ராசஸிங் வியா ஆல்ரெடி NMSன்னு பார்த்தோம், நான் மேக்ஸிமம் செப்பரேஷன். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் வந்து பவுண்டிங் பாக்ஸ் இருக்குன்னா அதை வந்து எலிமினேஷன் பண்ணணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா NMS. டு அரைவ் as it is
ஃபைனல் ப்ரிடிக்ஷன். ஸோ இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வந்து ப்ரிடிக்ஷன் எப்போ வரும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் போனுங்க. ஸோ இந்த CNN இருக்குது பார்த்தீங்களா, C5, C1, C2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் இருக்காங்க. இதில் என்ன நடக்கும் அந்த ஜஸ்ட் இந்த CNN பற்றி ஜஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு ஓவராலாக சொல்லியிருந்தேன். இந்த CNN அல்காரிதம் என்ன, CNN டீப் லேர்னிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CNனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஏயோட சப்டைப்பு. மெஷின் லேர்னிங்குள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். அதோடைய வந்து ஒரு சப்செட்டு தான் அது. இதோட ஃபுல் ஃபார்ம் CNN ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் தான் டீப் லேர்னிங் மாடல் டிசைனட் டு ப்ராசஸ் டேட்டா வித் ஏ கிரிட் லைக் டோபாலஜி சச் அஸ் இமேஜ். இந்த டீப் லேர்னிங் எதுக்காக வந்து டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா இமேஜஸை வச்சு இமேஜஸில் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி இமேஜஸ் வந்து 2D ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணாங்க. ஸோ யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யான் லீன் குன். அவங்க தான் வந்து ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CNக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சார் யான் லீன் குன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கார் சீஃப் சயின்டிஸ்டாக. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CNN அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு AI சயின்டிஸ்ட்டு. ஸோ இவரை பற்றி ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா CNN. இப்போ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கொடுத்தாலாம் அது வந்து ட்ரா பண்ணது கிபிலினா ரீட் பண்ணதுன்னா அது காரணம் எல்லாமே இவர் தான். இவர் எந்த இயரில் பிறந்திருக்காருன்னா 8 ஜூலை 1960 65 இயர்ஸ் ஆகுது. இவர் என்ன பண்ணார்னா லீநெட் ஒரு அல்கோரிதம் வந்து டெவலப் பண்ணி அந்த நேம் வச்சுக்கிட்டாரு. லீநெட்னு சொல்லிட்டு ஒரு அல்கோரிதம் இருக்குது. அது ஃபுல்லாக கன்வல்யூஷன் அல்கோரிதம் தான். ஸோ இவரை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரை ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சச் அஸ் பயாலஜிக்கலி இன்ஸ்பைர்டு மாடல் ஆஃப் இமேஜ் ரெகக்னிஷன் கால்ட் கன்வல்யூஷன். அப்போ தான் லீநெட் இங்கே பாருங்கள் இங்கே போட்டுருக்காங்க. ரெகுலரைசேஷன் மெத்தட் அந்த கிராஃப் டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காரு. ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் கூட இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா செட்டு சைஃபர் 10ல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த 10 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காரு பேர்ட்ஸு அதோடைய டேட்டா செட்லாம் வந்துருக்கும். ஸோ அதோடைய இது தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து மெம்பராக இருக்கார். US நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மெம்பராக இருக்கார். அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு இஸ் இன்வென்டட் CNN அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யான் லீன் குன் வந்துடுவார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் போட்டுடலாம். கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் அப்படி போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யான் லீன் குன் வந்துட்டார். ஸோ கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் இஸ் மோஸ்ட்லி ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் யான் லீன் குன். ஸோ இவர் தாங்க கண்டுபிடிச்சார் முதல்ல. தே டெவலப்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா இந்த யான் லீன் தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லீநெட்னு மாற்றிட்டார். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்த இயர் ஆஃப் 1990s. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இயர்லி ஒர்க்கில் இவர் கொஞ்சம் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சயின்டிஸ்ட் இருக்கிற பார்த்திங்கன்னா அதாவது ஃபுக்ஷிமா இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த CNN வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ இவருக்கு அப்புறம் தான் இந்த யான் லீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த CNN வந்து இன்வெர்ட் வந்து பண்ணார். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் CNNக்கானது. CNNல என்னென்ன லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வல்யூஷன் பூலிங் லேயர் இருக்கும், மேக்ஸ் பூலிங், குளோபல் ஆவரேஜ் பூலிங், நிறைய பார்த்திங்கன்னா பூலிங் வந்து டெக்னிக் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன். ஸோ ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம். இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா டீப் லேர்னிங்கில் இருக்க ஒரு அல்காரிதம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் இருக்குது. நியூரல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷன் டேட்டா வச்சு தான் நமக்கு என்னென்னா ப்ராசஸிங் வந்து பண்ணணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜஸ் வந்து இருக்குன்னா நியூரல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டன் பண்ணும். இப்போ ஃப்ளாட்டன்னா நமக்கு என்னென்னா ஒன் டைமென்ஷன் வெக்டரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி அதை ப்ராசஸிங் பண்ணணும். ஆனால் இந்த CNN அல்காரிதம் என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு இமேஜஸ் இருக்குன்னா அந்த இமேஜஸே டேரெக்டாக வந்து ப்ராசஸிங் பண்ணும். ஜஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த இமேஜஸ்லேருந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் அந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த CNNக்கும் நியூரல் நெட்வொர்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் மோஸ்ட் மாடர்ன் கம்ப்யூட்டர் விஷன். இந்த கம்ப்யூட்டர் விஷன்லாம் இருக்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த CNN அல்காரிதம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா CNNல இருக்க அட்வான்ஸ் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணணும் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணுறது, எஃபிஷியன்ட் நெட்ல அல்காரிதம் இருக்கும், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், செக்மெண்டேஷன், இன்ஸ்டன்ட் செக்மெண்டேஷன், பேராடமிக் செக்மெண்டேஷன், செமாண்டிக் செக்மெண்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த CNN அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னென்ன ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கில் என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் லேயர்ஸு, செகண்ட் வந்து பூலிங் லேயர்ஸு, மூணாவது வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனு, இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர். இந்த கன்வல்யூஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். நம்மக்கிட்ட என்ன இருக்கும்னா ப்ரீ டிஃபைனாக அதை பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுன்னா சோபல் ஃபில்டர், வெர்டிக்கல் ஃபில்டர், ஹரிசாண்டல் ஃபில்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம இமேஜஸில் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு முக்கியமான ரீஜன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம், காலை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மூக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் காட்டுறேன். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த CNN அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஆர்கிடெக்சர். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்கிடெக்சர்லாம் இருக்கும், CNN ஆர்கிடெக்சரு. இதோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு அவுட்புட்லாம் கிடைக்கும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இமேஜஸ் வந்து இருக்குன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து பணம் கண்ணு எடுத்துக்குவோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாக்கு வெளியே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கும், அப்புறம் ரெண்டாவது கண்ணு எடுத்துக்கும், அப்புறம் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்ம இமேஜஸில் இருக்க டிஃப்ரெண்ட் வந்து பார்ட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துக்கும். அதாவது அந்த ரீஜனில் இருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதுதான் இந்த கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் புல்லிங் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணுன்னா சில அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த அவுட்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த CNN அல்காரிதம், இந்த நியூரல் நெட்வொர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் வேணாம், சில ஃபீச்சர்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் புல்லிங் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 85, இந்த இது மட்டும் தான் நமக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 95 இருக்குது, 95 எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 97 இருக்குன்னா 99 வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஹையஸ்ட் வந்துருக்கும் பார்த்திங்கன்னா 87, இப்போ 87 வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் புல்லிங். இந்த மேக்ஸ் புல்லிங்கோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னன்னா இவ்வளோ பெரிய பிக்சலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி சின்னதாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் புல்லிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியரிட்டி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுன்னா ஒரு இமேஜஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸான வந்து பேட்டர்ன் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் எந்த மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ரிலூவ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் இந்த மாதிரி CNN அல்காரிதமில் இடன் லேயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய ஃபார்முலா என்னென்னா 0, மேக்ஸு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, 0க்கு மேலே இருக்குன்னா அதை வந்து அலோவ் பண்ணும், 0 கீழே இருந்ததுன்னா அதை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் அலோவ் பண்ணாதமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷன் யார் எடுப்பானா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸான பாட்டுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சாங்க.
ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸ் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டோம். மேக்ஸ் படிக்க வரைக்கும் எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து நம்ம அது கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணணும். கிளாசிஃபிகேஷன்னா ஜஸ்ட் வந்து டாகா, கேட்டா, பாண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணோம்னா, CNN வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபீச்சர்ஸ் தான் எடுத்து மட்டும் தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணி என்ன ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கணுமா, கேட்டா, டாக், பாண்டாவானா நீங்கள் வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ் நியூரல் நெட்வொர்க் எப்படின்னு போட்டிங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ். ஸோ இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூரான்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணுன்னா, இது வரைக்கும் இப்போ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி CNN வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புள்ளி வரைக்கும் ஃபீச்சர்ஸ் எடுத்துருச்சு. அந்த ஃபீச்சர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இடர் லேயரில் போகும், செகண்ட் இடர் லேயரில் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றா போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் மாதிரி கிடைக்கும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணுன்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் கொடுக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து போகுது, பர்டிகுலர் இன்புட் இமேஜஸ் வந்து போகுதுன்னா, இந்த கேட் இமேஜஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்னா அதிக ப்ராபபிலிட்டி ஸ்கோர் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக ப்ராபபிலிட்டி ஸ்கோர் இருக்காது. அது மாடல் வந்து லேர்ன் பண்ண தான் நமக்கு என்ன பண்ணுன்னா அதிக ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CNN இருக்கிறதுடைய முக்கிய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த யோலோக்குள்ளே போயிடலாம். இதே CNN பார்த்தீங்கன்னா அதோடைய லேயர்ஸ் தான் நமக்கு என்னென்னா இங்கே C1, C2, C3, C4 இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த CNN வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நெட்வொர்க் தான். இதுக்குள்ளேயே என்னென்னா CNN லேயர்ஸ் தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பிரமிட்டு CNN லேயர்ஸ் தான் இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு நெட்வொர்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணி ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் விதமாக எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த ஆர்கிடெக்சரில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் எவ்வளோ மாடல்ஸ் வேறு யூஸ்டு ஒய்லி பை கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் மெஷின் லேர்னிங் கம்யூனிட்டிஸ் ஃபார் மாடலிங் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் இது பண்ணுறதுக்காக பிகாஸ் தேவர் ஸ்மால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருந்தது, நிம்பிளாக இருந்து சொல்கிறாங்க, டைனபிள் அன்னிய சிங்கிள் ஜிபியூஸ். திஸ் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த கெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்துருச்சு. கம்மிங் அவுட் ஆஃப் த லீடிங் லேப்ஸ் பிக் டெக் விச் வைல் எஃபெக்டிவ் ஆர் மோர் டிஃபிகல்ட் டு ரன் கன்சியூமர் ஆகும். நார்மல் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சாட்ஜிபிடி இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலாக ரொம்ப ஹெவி வெயிட்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கான பேராமீட்டர், ட்ரில்லியன் கணக்கான பேராமீட்டர். ஸோ லேப்டாப்பில் ரன் பண்ண முடியாது, பெரிய சர்வர் வேணும். கூகுள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சர்வரில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மாடல் பில்லியன் கணக்கான மாடலாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் தர் இன்ட்ரடக்ஷன் இன் 2015 எவ்வளோ வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2015 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மெட்ரிக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் லேயர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக CNN லேயர்ஸ் தான் இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன அவுட்புட் வந்து கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸோட இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது எந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளாஸஸ் இருக்குன்னா 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர் கொடுக்கும்னு பார்க்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டா இல்லை டாகா இல்லை பாண்டாவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர் கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏலோ பவுண்டிங் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் இருந்ததுன்னா நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏலோ கொடுக்குற அவுட்புட். ஏலோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் மாடல் கொடுக்குற அவுட்புட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிபிஎக்ஸ் இதெல்லாம் வந்து அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லேபிள்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னா இல்லை நைஃபா, பில்லட்டா, டார்ஜெட்டவா அப்படின்றது பவுண்டிங் பாக்ஸ். அப்போ இந்த 0.45, 98 அப்புறம் 95 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸோடைய இது. எத்தனை கிளாஸஸ் இருக்கோ டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இது பண்ணுறதுங்க. C1 3 கிளாஸஸ் இருக்குன்னா 3 வரும், 3க்கு ஆப்ஜெக்ட் வருங்க, 3ஓட ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஏதோ மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அது வரும். ஸோ எத்தனை கிளாஸஸ் வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். அப்புறம் பவுண்டரி பாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக இல்லையா அப்படின்றது சொல்லிட்டு நமக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1
மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 50% 50 60 70லாம் இருந்ததுன்னா ஓகே அது ஒரு ஆப்ஜெக்ட் தான், கரெக்டாக தான் மாடல் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். 50% 50% அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கிரிட்டு இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக கிடைக்கிற வந்து இது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பவுண்டிங் பாக்ஸ் தான் இங்கே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர், பிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராபபிலிட்டி ஸ்கோரு. அதுக்கப்புறம் கிளாஸ் நேம், என்ன கிளாஸ் நேம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இதுமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதே தான் இது பவுண்டிங் பாக்ஸு, கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரு, கிளாஸ் ப்ரிடிக்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இது பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஆப்ஜெக்ட் ப்ராபபிலிட்டி அந்த வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் அப்படின்றது, எக்ஸ் கோஆர்டினேட்டு, ஒய் கோஆர்டினேட்டு, வித்து, ஹைட்டு, மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 கோடிங் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸாக இருந்தால் C1 C2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா கார் இருக்குது, பைசைக்கிள் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து இருக்குது. அப்போ டாகுக்கும் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் வந்து கொடுக்குங்க. ஸோ அதுதான் அது, அதான் C1 C2 C3. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இது கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பெடிஸ்ட்ரியன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் இருக்குது, மோட்டர் சைக்கிள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வந்து கிடைக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது, அப்புறம் செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவுட்புட்டில் எப்படி கிடைக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கேட் வந்து 88%, டாக் வந்து பார்த்திங்கன்னா 98% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7V சவுண்டில் கிடைக்கிற அவுட்புட்டு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. உள்ள ஜஸ்ட் வந்து ரீபேராமீட்டர்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இன்வால்வ்ஸ் ஆவரேஜ் எடுக்கிறது, மாடலோட வெயிட்ஸுக்கு வந்து ஆவரேஜ் எடுத்தோம்னா அதான் ரீபேராமீட்டரைசேஷன் பிளானிங் சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அது ஃபுல்லாக CNN அல்கோரிதம் தாங்க. ஃபுல்லாக CNN அல்கோரிதம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வரும், அப்படி எப்படி ட்ரைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இப்போ வந்து ட்ரைன் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த கோடுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடலோடைய ட்ரைனிங் ப்ராசஸ்ஸு கோடை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான லைப்ரரிஸை வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். என்னென்ன லைப்ரரின்னு பார்த்திங்கன்னா லாகின். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரைன் பண்ணுற இன்ஃபர்மேஷன் என்ன பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை போர்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு என்ன லாகிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்புறம் மேத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்க ஒன் ஆஃப் த லைப்ரரி. இந்த லைப்ரரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சில மேத்தமெட்டிக்கல் அப்ளைஸ் வந்து பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் வந்து பண்ணிக்கலாம், மேத்ராட் ஃப்ளோரு, சீலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேத்ராட் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இந்த மாதிரியான சில பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேத் மாடியூல் வச்சு பண்ணிக்கலாம். அப்போ ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் பைத்தான் லைப்ரரி. இந்த வாண்டிபி எதுக்காகனா நம்ம ட்ரைனிங் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் விஷுவலைசேஷன் பண்ணி வளர்த்துக்காக இந்த வாண்டிபி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் மாடியூல், அதுக்கப்புறம் டைமு, அப்புறம் காப்பி பண்ணுறது, பேத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்க ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மல்டி ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நம்ம எழுதுகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து CPU டிஃப்ரெண்ட் CPU அலோகேட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் மல்டி ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்கு. லைக் வந்து பார்த்திங்கன்னா CSV ஃபைல் இருக்குது பார்த்திங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ, அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான லைப்ரரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பை வந்து பார்த்திங்கன்னா அரேவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான லைப்ரரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் டிஸ்ட்ரிபியூட்டட் டிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மாடல் வந்து ட்ரைன் பண்ண போகிறோம். மாடல் ட்ரைன் பண்ணக்குள்ள நம்ம வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டா செட்டில். அதுக்கப்புறம் அது ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ணணும். மாடல் வந்து ட்ரைன் பண்ணி கம்ப்யூட்டேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி ப்ராசஸிங் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேரலல் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோடைய லைப்ரரி தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் லேர்னிங்கில் இருக்க லேயர்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். லைக் வந்து பார்த்திங்கன்னா கன்வல்யூஷன் லேயர், மேக்ஸ் பூலிங், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், பேட்ச் நார்மலைசேஷன், அதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன். ஸோ இந்த மாதிரி நிறையான லேயர்ஸ் வந்து இருக்குது. அந்த லேயர்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நியூரல் நெட்வொர்க் வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் என்னன் ஃபங்க்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஹேண்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் டார்ச் டாட் ஆப்டிமைசேஷன். இந்த ஆப்டிமைசேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நம்ம ஒரு எனி கைண்ட்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்லையோ இல்லை டீப் லேர்னிங்லோ என்எல்பியோ ஜென்ரேட்டிவோ ட்ரெயின் பண்ண போகிறோன்னா, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் அல்கோரிதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித நாலேஜுமே இருக்காது. அப்போ நாலேஜே இல்லைன்னா அது எதுவுமே லேர்ன் பண்ணலை. அப்போ லேர்ன் பண்ணலைன்னா இது கேட்டா, இது டாகா, பாண்டாவா அப்படின்றது தெரியவே தெரியாது. தப்பாக கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்டிமைசேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா மாடல் வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தப்பு பண்ணுதுன்னா அது வந்து கரெக்ஷன் பண்ணுறது, அதுதான் அந்த ஆப்டிமைசேஷன். ஜஸ்ட் இந்த வெயிட்ஸை அப்டேட் பண்ணி அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்னா 90% ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரும். பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆப்டிமைசேஷன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் ரேட் ஷெட்யூலர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் வந்து நெட்வொர்க் வந்து வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அந்த வெயிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ண போகிறோமா, ஸ்லோவாக வந்து அப்டேட் பண்ண போகிறோமா. ஸ்லோவாக அப்டேட் பண்ணால் நம்ம ட்ரைனிங் டைம் வந்து அதிகமாகும். ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஜென் வந்து சொல்லுவாங்க கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட மினிமம் பாசிபிள் லாஸ் வேல்யூ எது கிட்ட இருக்கணும் பார்த்தீங்கன்னா 0 கிட்ட இருக்கும். இனிஷியலாக ட்ரைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து லாஸ் வந்து 5 இருக்கும், 4 இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 இருக்கும், 0.8, 7, 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு கீழே க்ளோஸாக வந்துடும். அப்போ க்ளோஸாக வந்துருச்சுன்னா உங்கள் மாடல் வந்து நல்லா ட்ரைனாக இருக்குது அப்படின்றது இருக்கலாம். சப்போஸ் உங்கள் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைவே இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அண்டர் ஃபிட்டிங் ஆகிருக்கு, ஓவர் ஃபிட்டிங் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடலோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் ரேட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரேட் வந்து அப்டேட் பண்ண போகுது. அதாவது நம்ம வெயிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ண போகிறோமா, ஸ்லோவாக அப்டேட் பண்ண போகிறோமா அப்படின்றத மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் டாட் டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OML ஃபைல். ஆல்ரெடி நம்ம டேட்டா செட்டில் OML ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை லோட் பண்ணி அதில் இருக்க டேட்டா வந்து அக்சஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஏபின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோடாவோட ஒரு பேராமீட்டர். கோடான்றது பார்த்தீங்கன்னா GPU கம்ப்யூட் யூனிஃபைட் டிவைசஸ் ஆர்கிடெக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து நிறையா பிரித்து கொடுக்கறதுக்காக. இது டேட்டா செட் வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ணுறதுக்கு, ட்ரைன் பண்ணுறதுக்கு, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டாஸ்க் இருக்குன்னா அந்த டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன் பண்ண போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேனலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். இந்த சம்மரி ரிட்டர்ன் என்ன பண்ணோம்னா நம்ம மாடலோடைய ட்ரைனிங்கோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் TXT ஃபார்மேட்டில். ஸோ அதுக்கப்புறம் TKTMன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ELO V7 டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணுறதுக்காக என்னென்னா இந்த டெஸ்ட் இது வேலிடேஷன் வந்து பண்ணுறதுக்கு, அப்புறம் மாடல் வந்து லோட் பண்ணுறதுக்காக, அப்புறம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ELO மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்கர்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்காக, ஆங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வந்து கிரிட்டு பவுண்டிங் பாக்ஸ், ப்ரீ ட்ரெயினர் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸோட ஃபங்க்ஷன், இன்க்ரிமெண்ட் பார்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் டு இமேஜ் வெயிட்ஸு, அதுக்கப்புறம் சில வந்து பார்த்தீங்கன்னா செக் டேட்டா செட் இருக்கா, செக் ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்காக, அப்புறம் லாஸ் வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ணுறதுக்காக. இதில் என்னென்ன லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனுக்காக லாஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸோட லாஸஸ் வந்து நமக்கு இருக்கும். இது வந்து பிளாட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மாடல் டாட் இம்மா, அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து சூஸ் பண்ணுறது CPU GPU, அப்புறம் பேரலாக இருக்குது அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட் லாகர். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த செல்லை ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே தான் கால் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஆர்குமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஸ்பேஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரெயின் மாடலோடைய வெயிட்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து ப்ராஜெக்டில் ELO V7 ட்ரைனி வச்சு எப்படி வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வெயிட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வச்சு இந்த மாடல் வச்சு நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ELO V7 ட்ரைனோட கான்ஃபிகரேஷனோட ஃபைலு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ்க்குள்ளே, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பாராமீட்டர் ஃபைல், லேர்னிங் ரேட் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AMP, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். நம்ம எவ்வளோ எப்போச்சஸ் வந்து ரன் பண்ண போகிறோம்னா 30 எப்போச்சஸ் வந்து ரன் பண்ண போகிறோம்.
இந்த மாடல் என்ன பண்ண போகுதுன்னா, நம்மளோட டேட்டா செட்டை 30 வாட்டி லேர்ன் பண்ண போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புக்க ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா 1 இப்போச்சஸ். அதே நீங்க அந்த புக்க 30 வாட்டி படிச்சீங்கன்னா 30 இப்போச்சஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போச்சஸ். பேட்ச் சைஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ இமேஜஸ் இருக்குன்னா 5000 இமேஜஸ் இருக்கு. அப்போ 5000 இமேஜஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா 16 பேட்சாக வந்து ட்ரெயின் பண்ண போறோம். ஒன்னொன்னா ட்ரெயின் பண்ணனா ரொம்ப அதிகமாக டைம் அதிகமாகும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜஸை பேட்ச் 16 பேட்ச்னா ஒரு செட் ஆஃப் பேட்ச் 16 இமேஜஸ் ஒரு பேட்ச், செகண்ட் 16 பேட்ச் ஒரு ஒரு பேட்ச் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரெயின் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதான் அது. அதுக்கப்புறம் இமேஜஸோட வித் ஹைட் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 608 608. அப்புறம் ரெக்டாங்கிள்லாம் ஃபால்ஸு. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம். இப்போ ரெஸ்யூம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் எதுக்காகனா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைன் பண்ணக்குள்ள மாடல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்னாலேயோ இல்லை ஏதோ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, எங்கே நம்ம எப்போச்சஸ் வந்து விட்டோமோ, எந்த எப்போச்சஸ்லாம் விட்டோமோ அங்கேருந்து நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் வந்து ஃபால்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபால்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து 0. அப்போ 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கேலு, அதுக்கப்புறம் சிங்கிள் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்டிமைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேம். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு வந்து வெயிட்ஸ் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆக போகுது. அப்புறம் எக்ஸிஸ்ட் ஓகே ட்ரூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரேட்டு, லீனியர் லேர்னிங் ரேட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து ஸ்மூத்திங்லாம் அது ஜஸ்ட் இந்த பேராமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேர்ல்டு சைஸ் வந்து நம்ம எடுத்துகிறோம். இந்த வேர்ல்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு பேராமீட்டர். அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேரல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் அது. அந்த வேர்ல்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கா -1 இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரெஸ்யூம். சப்போஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன்னால வந்து மாடல் ட்ரைனிங் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் எங்கே விட்டீங்களோ அந்த இப்போச்சஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் என்னென்னா இந்த ரெஸ்யூம் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்டர் வந்து மாடலோடைய செக் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோராக இருக்கும். அது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். அது இருந்தால் நம்ம என்ன பண்ணோன்னா, எங்கே ட்ரைனிங் விட்டோமோ அங்கேருந்து நம்ம ட்ரைனிங் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா, ட்ரூன் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகும். ட்ரூன் வந்து கொடுக்கல நம்ம. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன், ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைலில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கெட் பண்ணிக்கிறோம் ஆப்ட் வச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து வார்னிங் வந்து வரும். ஸோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும், ரன் ஆகாது. அப்புறம் இமேஜஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிடுறோம். நேம் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேரலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை பண்ண போகிறோம். டார்ச்.கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூவில் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நான் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைலை லோட் பண்ணிவிட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னா கால் வந்து பண்ணுறோம். கால் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைன் ஃபங்க்ஷன். நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைலு, அதுக்கப்புறம் ஆப்ட்டுக்குள்ளே தான் நமக்கு என்னென்னா எத்தனை எப்போச்சஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் சைஸு, என்ன ஆடம் வந்து யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணுவோம், என்ன லேர்னிங் ரேட் ஷெட்யூல் இருக்குது, எல்லாத்தையும் கெட் பண்ண போகிறோம். டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் CPU ஆர் GPU. T4 GPU இருக்கிறதுனால நம்ம கூட 0 கொடுத்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா GPU வந்து யூஸ் பண்ணி நமக்கு ட்ரைனிங் வந்து நடக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அது வந்து லாகர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போச்சஸ், பேட்ச் சைஸு, டோட்டல் பேட்ச் சைஸாக ஸோ அதெல்லாம் கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரி. இந்த டேரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 30வது எப்போச்சஸில் நமக்கு என்னென்னா மாடலோட ஃபைல் வந்து சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அக்யூரேசி வந்து இம்ப்ரூவேஷன் ஆகுதுன்னா அந்த பெஸ்ட்.pt நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் பண்ணுறோம். ப்ரீவியஸாக இருக்கிற பெஸ்ட்.pt நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் டெலிட் பண்ணிவிட்டோம். ஸோ அதாவது அப்போ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே ரிசல்ட்ஸ்.txt ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ரன் செட்டிங்ஸ். இந்த கோடு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ்க்குள்ள ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சேவ் டைரக்டரின்னு சொல்லிட்டு. அந்த சேவ் டைரக்டரிக்குள்ளே இந்த ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதான் இங்கே டம்ப் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்றது. டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GPU வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா T4 GPU அக்சஸ் பண்ணி GPU யூஸ் பண்ணி நம்ம மாடல் என்னென்னா ட்ரைன் ஆக போகுது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணுறோம், லோட் வந்து பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா data.yml இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை லோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்ஷனரியோட இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டேட்டா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்ஸ் வித் கொக்கோ ஃபைல் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலி நாட் கொக்கோ ஃபைலு, இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் .yml ஃபைலு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ டேட்டா செட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கா செக் பண்ணிவிட்டு ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலை நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெயிட்ஸ் ஃபைல் வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. இல்லை V7 டைனி ப்ரீடைன் மாடலோட வெயிட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அதை நமக்கு வந்து லோட் பண்ணி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா வெயிட்ஸு எப்போச்சஸ் ஹைப்பர் பேராமீட்டர்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளில் செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிளாஸஸ் வந்து இருக்கும். நம்மளுடைய டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதோடைய கிளாஸஸ் வந்து எடுத்துக்கும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் நேம்ஸும் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இல்லைன்னா நமக்கு வந்து கோடு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ எக்ஸிக்யூஷன் வந்து ஆகாது. ஸோ அதான் இது இந்த அசல்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரெயினர் மாடல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லோட் பண்ணுறோம். ஏழை V7 டைனி இருக்குது பார்த்தீங்களா, அதை லோட் பண்ணி அது இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். இருந்தால் லோட் பண்ணுறோம். லோட் பண்ணதுக்கப்புறம் செக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லோட் பண்ணிடுறோம். லோட் பண்ணதுக்கப்புறம் மாடல் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஆங்கர்ஸ் எல்லாமே கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சிக்யூரிட்டிக்குள்ளே இருக்க மாடலுடைய லேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளே ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகருடைய இன்ஃபோ. சப்போஸ் வந்து மாடல் ஃபைல் இல்லைன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் பேத்தோடைய டேட்டாவை லோட் பண்ணுறோம், வேலிடேஷன் பேத்தோட டேட்டா வந்து லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் இருக்க லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃப் பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது தான் இது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேராமீட்டர் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரீட்ரெயின் மாடல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட இருக்க எல்லா லேயர்ஸுமே யூஸ் பண்ண போகிறோமா இல்லை வந்து கொஞ்சம் லேயர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 64 இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அக்குமுலேட்டு, அப்புறம் வெயிட் டிகே. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து பேராமீட்டருக்கு மாடலோட வெயிட்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதோடைய பேராமீட்டர் எல்லாமே கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேராமீட்டர் எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம்னா ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே ஜஸ்ட் வந்து அப்பாயின் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்று இந்த மாடலோடைய நேம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அப்டேட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இது ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்டிமைசேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஆடம் ஆப்டிமைசேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் வந்து ட்ரைன் பண்ண போகிறோம் வித் லேர்னிங் ரேட்டு மொமெண்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மாடலோடைய பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து இம்ப்ரூவைசேஷன் வந்து பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆப்டிமைசரோட சில இன்னும் பேராமீட்டர் வந்து ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணி விட்டுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த லீனியர்ன்றதுலாம் ஜஸ்ட் இந்த பேராமீட்டர் தான். இந்த லேர்னிங் ரேட் எடுக்கிறதுக்காக லேர்னிங் ரேட்டு ஷெடியூலில் சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து இனிஷியேஷன் பண்ணியாச்சு. ரெசியூம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசியூம் வந்து கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசியூம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வந்து ட்ரைனிங் வந்து ஆகும். ஆனால் ப்ரீ ட்ரைனல் மாடல் வந்து இருக்குது, ஆனால் ரெசியூம் வந்து கிடையாது. இப்போ ரெசியூம் மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸோட சைஸ் வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிடெக்ஷன் லேஸ், எத்தனை டிடெக்ஷன் லேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது, இமேஜஸோட சைஸ் என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, torch.nl டேட்டா பேனல் மல்டி ப்ராசஸிங்கில் நம்ம இந்த மாடலை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். கோடோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து சிங்க்ரனைஸ் பேட்ச் வந்து ரன் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி ப்ராசஸிங் பண்ணக்குள்ள நமக்கு என்னென்னா எல்லாமே சிங்க் ஆகணும் இந்த கூடோ டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லுறது. அதுக்கப்புறம் டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணிக்கிறோங்க. இந்த ட்ரைன் பார்த்து கொடுத்துட்டு இமேஜ் சைஸ் என்ன, பேட்ச் சைஸ் என்ன எல்லாத்தையும் கொடுத்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து 0 டெக்ஸ்ட் டேட்டா செட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் லோட் வந்து பண்ணிக்கிறோம். இஃப் நாட் ரெசியூமாக இருந்ததுன்னா நாட் ரெசியூம் தான் ஆக்சுவலி கன்கார்டினேஷன் பண்ணி டார்ச் கன்வெர்ட் பண்ணி லேபிள்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஸ் வந்து ரைட் பண்ண நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாட்டா அன்கர் ஸோ மாடல் வந்து ஆல்ஃபா யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேனலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடலோடைய ஹைப்பர் பேராமீட்டர் ஸோ பவுண்டிங் பாக்ஸ் கூட என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்து ரிடக்ஷன் பண்ணணும்னா இந்த பேராமீட்டர்லாம் கொடுத்து ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ஹான்ஸ் வந்து பண்ணுறோம். இனிஷியலாக வந்து ஒரு வேல்யூ கொடுத்தா தான் அது.
அப்புறம் வந்து ரிசல்ட்ஸு, லேர்னிங் ரேட் ஷெட்யூலர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸு, இந்த லாகினோட இன்ஃபார்ம்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே தான் ஆகும். ஸோ மாடலோட எப்போச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். எத்தனை எப்போச்சஸ் ரன் பண்ண போகிறோம்னா 30 எப்போச்சஸ். இனிஷியல் எப்போச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. மாடல் டாட் ட்ரெயின் வந்து பண்ணுறோம். ஒன்ஸ் மாடல் நம்ம ட்ரெயின் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேட்டா செட்லேருந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸோட வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னா மாடலோடைய கிளாஸில் இருக்க வெயிட்ஸ் வந்து எடுத்துக்கும், சிபிஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம், அப்புறம் லேபிள்ஸ் வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சாய்ஸ் இது பண்ணி வெயிட்ஸ் வந்து இது பண்ணுறது கெட் பண்ணுறதுக்காக அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் வந்து பண்ணிடுறோம். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் எனுமரேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராக்ரஸ் பார் வந்து இது பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகும் நமக்கு நம்ம ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம். அப்புறம் ரேங்க்கு ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 கிரேடியன்ட். நம்மளோட கோல் என்னென்னா மினிமம் பாசிபிள் லாஸை கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னா ஆப்டிமைசேஷன் 0 கிரேடியன்ட்டை கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ஸு டார்கெட்டு அதோடைய பாத் எல்லாமே கொடுத்து நம்ம என்னென்னா ட்ரைன் பண்ண வைப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனுமரேட் ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐட்ரேட் வந்து பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமில் அப்டேட் ஆகிக்கும். ஸோ அப்புறம் மல்டி ஸ்கேலு ஃபார்வர்டுன்றது பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் நடக்குது. ப்ரிடிக்ஷன் நடந்துட்டு நமக்கு ஒரு எரர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எரரை நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக்வேர்டு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இந்த இடத்துல டெரிவேட்டிவ் நடக்கும். டெரிவேட்டிவ் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதான் அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன், அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளாட் பண்ணுறது, ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பிளாட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் லேர்னிங் ரேட் ஷெட்யூலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலிடேஷன் டேட்டாவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் மாடல் ட்ரெயின் பண்ணதுலேருந்து. அந்த வெயிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட் டேட்டா கொடுத்து மாடல் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வந்து ரைட் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு எம்ஏபி வச்சு தான் நமக்கு வந்து இந்த பெஸ்ட்.பிடி மாடல் வந்து கூகுள் ட்ரைவ்க்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். அதை தான் ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டுபிடிச்சி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபிட்னஸ் = எஃப்ஐயாக இருந்தால் இது எடுத்துக்கும், இல்லைனா அந்த எஃப்ஐ ப்ளஸ் 200 எப்போச்சஸ்னால் இது எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு கண்டிஷனு இந்த எப்போச்சஸை எடுத்து நம்ம என்னென்னா சேவ் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் ட்ரைனிங் இங்கே வந்து ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு வந்து டெஸ்ட் டேட்டா இருக்குது பார்த்திங்கன்னா அதோடைய இது இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ரைட் ஆகிடும். ஸோ அது ஆப்டிமைசேஷன் வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் ஒன்ஸ் ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த ட்ரைன் பண்ணுறதுலேருந்து. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனால கீழே வந்து இந்த பேராமீட்டர் எடுத்துக்கும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைல் வந்து கொடுக்கலன்னா இங்கேருந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா கீழே இருக்க ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம ட்ரைனிங் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித் ஓப்பன், ஸோ இந்த ஒய்எம்எல் ஃபைல் இருக்குது பார்த்திங்கன்னா லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் லோக்கல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா -1 டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேரில் வந்து நாட் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து கொடுத்துட்டோம். ஒய்எம்எல் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்பிட்ட எவால்வ்டு ஒய்எம்எல், இது வந்து பார்த்திங்கன்னா எவால்வ்டு ஒய்எம்எல். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேத்துக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணுறோம். ஸோ அதாவது இஃப் ஆஃப்டர் பக்கெட்டு கொடுத்தீங்கன்னா இந்த எவாலுவேஷன் டெக்ஸ்ட்டில் நமக்கு என்னென்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே ரைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக இந்த இதுக்குள்ளே எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். அப்புறம் டிஎக்ஸ்டி ஃபைலில் லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் டாப் அண்ட் மியூசியேஷன், ஸோ வெயிட்ஸு எல்லாமே எடுத்துக்கிறோம். அப்புறம் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் எவ்வளோ ஹைப்பர் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, லோயர் லிமிட்டு, அப்பர் லிமிட்டு, சிங்கிள் டிஜிட்டு, அப்புறம் ட்ரைன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைன்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரிசல்ட்ஸ் இது பண்ணுறோம். ஜஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர் கொடுக்கலன்னா சில விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அவுட்புட் வந்து எடுக்கிறோம். ஸோ அதாவது அப்புறம் பிரிண்ட்டு, மியூச்சுவேஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா சப்போஸ் ஹைப்பர் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் மாடல் வந்து ட்ரைனாக நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி ட்ரைன் பண்ண வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதை க்ளோன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதை ரன் பண்ண போகிறோன்னா ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கூகுள் ட்ரைவ்க்குள்ளே ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் வந்து ஃபோல்டர், அதுக்கப்புறம் இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ரிடக்ஷன் ஃபோல்டர். ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டவுன்லோட் ஆன டேட்டா செட்டை கூகுள் ட்ரைவ்க்குள்ளே மூவ் பண்ண போகிறோம். எந்த ஃபோல்டரில் மூவ் பண்ண போகிறோம்னா வெப்பன் ரிடக்ஷன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவ் பண்ண போகிறோம். எம்இன்றது ஜஸ்ட்டு கமாண்டு, உபுண்டு கமாண்டு. இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும்னா எந்த ஃபோல்டரை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும், எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ அதான் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஜிபியோட வெர்ஷன் வந்து செக் பண்ண போகிறோம். டெஸ்லா T4 ஜிபியு. ஸோ இங்கே போனீங்கன்னா ரன் டைமு, சேஞ்ச் ரன் டைமு, அதுக்கப்புறம் T4 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ELO V7 அதை நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ க்ளோன் பண்ணி சேஞ்ச் டைரக்டரி வந்து மூவ் பண்ண போகிறோம். சிடி வந்து பார்த்திங்கன்னா ELO V7. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஃபோல்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா OD வெப்பன் ரிடக்ஷன் ஃபோல்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் ஆக போகுது. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லை நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணி மூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செல்லை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சிடிக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ-ட்ரெயின்ட் ELO V7 டைனி PTA நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறோன்னா இந்த GitHub ரெபாசிட்டரிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணுறோம். ELO V7 ரிலீசஸ் டவுன்லோட் V0.1 ELO V7 டைனி PTலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த செல்லை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண போகிறோம்னா இந்த விஷுவலைசேஷன் செல்லில் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண போகிறோம். 25 இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விஷுவலைசேஷன் வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேட்டா செட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த செல்லை மட்டும் ரன் பண்ணிவிட்டு 500 இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் வந்து மூவ் ஆகிடும். 200 இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷனில் மூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 MHz தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப அதிகமாக ரன் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லில் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிடுச்சு டெஸ்லா T4 GPU. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ELO V7 க்ளோன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து விஷுவலைசேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 இமேஜஸ் வந்து விஷுவலைசேஷன் வந்து ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் வச்சு காப்பி பண்ண போகிறோம். இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூஷன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க செல்லை வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்ஃபிகரேஷன் வந்து சில சேஞ்சஸ் இது பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ட்ரைனிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ELO V7 டைனி YML ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 80 பதில் 6 கொடுத்துடணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 கிளாஸஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூகுள் ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மை ட்ரைவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெப்பன் ரிடக்ஷனுக்குள்ளே இந்த டேட்டா செட் YML ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா கிளியர் கொடுத்துட்டு இங்கே இருக்கிறத ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். Ctrl/ காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் Ctrl/ கொடுத்திங்கன்னா கமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்லை எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை எப்ஹெச்எஸ் வந்து ரன் பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு எப்ஹெச்எஸ் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா இதுக்குள்ளே யூடியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட்ஸ்குள்ளே 392 லைனில் நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா வெயிட்ஸ் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபால்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் இதை வச்சு சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபால்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் ரன் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இந்த சிடி மட்டும் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 GB ஏபி வந்து கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணி இந்த ஏபிஐ கெட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 GB ஏபிஐ வந்து கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே போய் டைப் பண்ண போகிறேன் 1B. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏபிஐக்கே இருக்கும். ஜஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்குதுன்னா அந்த நம்ம டேட்டா செட்டில் இருக்க இமேஜஸ் வந்து செக் பண்ணியிருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது, எத்தனை மிஸ்ஸிங் எத்தனை இருக்குது அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேபிள்ஸ் எவ்வளோ லேபிள்ஸ் இருக்குன்றது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாடல் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரைனிங்கை நீங்கள் ரன் பண்ணாமல் இருக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுட்டோம் ஒரு 30 அப்ரோச்சஸ்ஸு. இந்த பெஸ்ட் ஆக்டிவிட்டி வச்சு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ட்ரைனிங் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக இது. ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஜி ட்ரைவுக்குள்ளே மை ட்ரைவுக்குள்ளே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் இருக்கும். இந்த ஃபோல்டரில் தான் நமக்கு என்னென்னா வெயிட்ஸ் வந்து சேவ் ஆக போகுது. இங்கே பார்த்திங்கன்னா வெயிட்ஸு இனிஷியல் வெயிட்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்பர் பேராமீட்டர் ஃபைலு, ஸோ பேட்ச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா பேட்சோட இமேஜஸ் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். அதான் ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு அக்யூரேசி வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு அப்ரோச்சஸ் மட்டும் தான் ரன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு கெட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷனுக்கு வந்து நடக்குது. ஸோ எவ்வளோ அக்யூரேசியில் வந்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறது நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாடல் எந்தளவுக்கு அக்யூரேசி கொடுத்துருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அக்யூரேசி வந்து இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபோல்டரில் இருக்க அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரன் பண்ணி மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த MQTT மொபைல் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இப்போல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைஃபோ வெப்பனும் ரிடக்ஷன் ஆகுதோ அப்போ இந்த MQTT மொபைல் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பு இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய லைவ் ஸ்ட்ரீமும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோல்டரை VS Code வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். cmd/. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து VS Code நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்போட ஏபிகே, இது வந்து பார்த்திங்கன்னா MQTT ஏபிகே, இது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த deduct.py பைத்தன் ஃபைலில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கோடோட சிமிலர் தான். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப் ஸ்ட்ரீம்ன்றது ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக நம்ம ALV7 பிரிட்டேனர் மாடல் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே கோடு தான். ஸோ பெருசாக வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்தோம் பார்த்திங்களா, வெப் ஸ்ட்ரீமிங் வச்சு. ஸோ அதே தான் நம்ம இங்கே இன்டெகிரேட் வந்து பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ண போகிறோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் பார்ஸு, டைமு, பேத்லேப்பு, அதுக்கப்புறம் CV2,
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சு, அதுக்கப்புறம் யூட்டில்ஸ் லைப்ரரி, அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே பார்த்தோம் லைவ் ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஐபி அட்ரஸ் கெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா MQTT வழியாக டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறோம் MQTT மொபைல் ஆப்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MQTTன்றது ஜஸ்ட் வந்து ஐஓடி ப்ரோட்டோக்கால் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அது கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் அது வந்து சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா MQTTயோட சர்வர், மெசேஜ் குயிங் டெலிமெட்ரி டிரான்ஸ்போர்ட், அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்மு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வரு. அங்கே எப்படி ஜிமெயில் இருக்கோ இங்கே நம்ம கொடுக்குற நேம் தான் வெப்பன். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த MQTTயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கும். ஸோ ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறது, நம்ம மெயில் சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும். சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறது, நம்ம எந்த டாப்பிக்கில் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோமோ அந்த டாப்பிக்கில் வந்து சப்ஸ்கிரைபில் வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதே தான் வந்து இந்த அவுட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இது பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் இருக்குது. அப்புறம் வெப் ஸ்ட்ரீமிங் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனு. ஸோ ப்ரீவியஸாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏலவிஸ் அண்ட் ப்ரீடர் மாடல்ஸ் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன்ஸ், அதே கூட தான். ஸோ இந்த இடத்துல பெஸ்ட்.pt இருக்குது. அதுக்கப்புறம் இமேஜ் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு 608. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் எல்லாமே அது தான், சேம் தான். அப்புறம் மாடல் வந்து லோட் பண்ணுறது, ஸோ அட்டம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக பார்த்த எல்லாமே இருக்கும். ஸோ அதே தான் இது. ஸோ அதே தான் இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட், இந்த ஜென்ரேட் வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோக்கல் வெப் ப்ரௌசருக்கு நம்ம வந்து ஃப்ரேம் வந்து அவுட்புட் ஃப்ரேம் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே தான். ஸோ ஜஸ்ட் இந்த கோடை மட்டும் ரன் பண்ண இப்போ. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் விஷன், அதுக்கப்புறம் நம்பை, CV2 எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த கோடை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணலாம். ஸோ அந்த வெர்ஷன் எல்லாமே இதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். py டிடக்ட் அப்படின்றது தான் ஃபைல் நேமு. மீதி எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்த தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏலோவிஸ் தான். ஸோ ஏலோவிஸ் அவனோட யூட்டில்ஸு, அதுக்கப்புறம் ஏலோவிஸ் அவன் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த URL காப்பி பண்ணிக்கிட்டோம். காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து கூகுள் போயிட்டு ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்துருச்சு. இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வெப் ப்ரௌசர்னால. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என் மொபைலில் MQTT வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் APK வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது கொடுத்துருங்க. இந்த இடத்துல கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா வெப்பன் ப்ராஜெக்ட் இருக்குது, அது கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வெப்பன் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். வெப்பன் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து பார்த்திங்கன்னா broker hivemq.com. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 1883 க்ரியேட் கொடுத்துடணும். ஸோ க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ அதோட டாபிக் வந்து க்ரியேட் பண்ணணும். அதோட டாபிக் எங்கேருந்து எடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கோடில் இருக்கும். இந்த கோடில் போய் பார்த்திங்கன்னா வெப்பன் பப்னு சொல்லிட்டு இருக்கும், அதுலேயே க்ரியேட் பண்ணிக்கணும் டாபிக் வந்து. வெப்பன் பப் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இது மட்டும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் கன்று வந்து கேமரா முன்னாடி காட்ட போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து ரிடக்ஷன் வந்து ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MQTTயில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு டிடெக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் எம்கேடில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் காட்டுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டல் வந்து டிடெக்ஷன் ஆகுது. எம்கேடில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு பிஸ்டல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்று இருக்குது, டம்மி கன்று இருக்குது. இது வந்து ஒரிஜினல் கிடையாது ஆக்சுவலி, இது வந்து டம்மி தான். இது தீபாவளி துப்பாக்கி இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டல் வந்து டிடெக்ஷன் வந்து ஆகுது. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எதுக்காக வந்து ஸ்லோவாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெப் ப்ரௌசர் வந்து ஸ்லோவாக இருக்குது. இல்லைன்னா நம்ம நார்மலாக ஓப்பன் சிவி விண்டோவில் ரன் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைஃபை வந்து காட்டுறேன், ரிடக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுங்க, கொஞ்சம் சைடில் இருக்கிற மாதிரி. ஏன்னா மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல, கிட்ட காட்டுங்க கொஞ்சம். ஸோ நைஃப் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு. ஸோ ஃபோனு, நைஃபு, நைஃப் வந்து டிடெக்ஷன் ஆகிடுச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஐ ஹோப் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் இது பண்ணுறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை ரன் பண்ணக்குள்ளே எரர் வந்ததுன்னா ஜஸ்ட் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க. அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுத்து கிளியர் பண்ண வைக்கிறேன். தேங்க்யூ.